அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி காரணமாக கும்பராசியில் ருத்ரதாண்டவம் ஆடும் சனியின் காரணமாக, அதிலும் குறிப்பாக கண்டச்சனி காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துல சிம்ம ராசி தப்புமா? இந்த கண்டச்சனி காலகட்டத்தில் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது? குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள், மாணவ மாணவியர் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் கண்டச்சனியானது அமைய போகிறது. மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறதா? எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையானது சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் முழு ஆட்சி பலத்துடன் கண்டச்சனியாக அமர்கிறாருங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். 6ஆம் இடத்தில் அபரிவிதமான நன்மையும் அதிர்ஷ்ட யோக பலன்களையும் கொடுத்த சனி பகவான் தற்போது கண்டச்சனியாக அமர்வதன் காரணமாக சில நன்மைகள் கிடைக்க இயலாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய ஆபத்துகள்ல இருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பு எந்த சூழ்நிலையில் ஏற்படுகிறது என்று பார்த்தால், நிச்சயமாக முழு ஆட்சி பலத்துடன் இருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் சனி பகவான் தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் 7ஆம் இடத்துல மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இயலாது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். இருப்பினும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் அதிகப்படியாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் சில விஷயங்கள்ல எதிர்பாராத சில சிரமங்கள்ல மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது என்பதை கண்டச்சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சனி பகவான் முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்து 7ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்புல மிக வலுவாக சஞ்சரித்தால் என்றால் அபரிவிதமான நன்மை கிடைக்குங்க. அதே மாதிரி சாதகமற்ற சூழ்நிலையில் சஞ்சரித்தால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும். நவ கிரகங்களிலே அதிக அளவு நன்மையும் அதிக அளவு தீமையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுகிறார் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கெடுப்பதாக இருந்தாலும் சரி, தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுகிறாருங்க. இது ஒரு மிகப்பெரிய அசாதகமான அதே சமயம் சாதகமற்ற சூழ்நிலையும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையை கொடுப்பார். அதே சமயம் ஜென்ம சனியாகவோ அஷ்டம சனியாகவோ சஞ்சரிக்கும் போது, 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் 1ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதீதமாக இருக்கிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதை விட சற்று குறைவான பாதிப்புகள் 7.5 சனியின் ஆரம்ப பகுதியிலும் 7.5 சனியின் நிறைவு பகுதியிலும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விரய சனியாகவோ அல்லது பாத சனியாகவோ சஞ்சரிக்கும் போது சில சிரமங்கள் இருக்கலாங்க. அதை விட சற்று குறைவான சிரமங்கள் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம நிலையில் சனி பகவான் சஞ்சரித்தார் என்றால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதை விட சற்று குறைவான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கண்டச்சனி காலகட்டத்தில் இருக்கிறது. எதிர்பாராத பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த எதிர்பாராத பாதிப்புகள்ல இருந்து நிச்சயம் தப்பிக்குமா சிம்மராசி என்ற கேள்வி எழாமல் இல்லை. அப்படி தப்பிக்குமா என்ற கேள்விக்கு முழுமையாக சனி பகவான் விடை எடுத்திருக்கிறாருங்க. ஏனென்றால் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் நிச்சயம் தப்பிக்கும் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். எனவே பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக குறைவாக தான் இருக்கிறது என்பதை சனி பகவான் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. அப்படி இருந்தாலும் கூட அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் சிறு கவனக்குறைவு கூட மிகப்பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கு என்பதை சனி பகவான் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த கண்டச்சனி காலகட்டத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் தொழிலில் தொய்வு ஏற்பட்டாலும் வியாபாரம், விவசாயம் சார்ந்த பணிகள் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது. விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த கண்டச்சனியானது அமைந்திருக்கிறது. வெளிவட்டார உறவுகளிலும் சரி, விவசாயம் சார்ந்த பணிகளிலும் சரி பெரிய அளவிற்கு தொல்லை இல்லாத நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறதுங்க. மத்திய மாநில அரசுகளின் சலுகையும் கிடைத்தபடி உங்களுக்கு அதீதமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மத்திய மாநில அரசு சலுகையில் பெரிய அளவிற்கு பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. மேலும் உங்களுடைய கடின முயற்சி காரணமாக விவசாயம் சார்ந்த துறைகளில் மென்மேலும் அதிக வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் ஒரு விதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த கண்டச்சனி
கண்டச்சனி. சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம், பெரிய அளவிற்கு முடக்கி போடுவதற்கான வாய்ப்பு விவசாயம் சார்ந்த பணிகள் எதிலும் இல்லை என்பதை சனி பகவான் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மேலும் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில சில விஷயங்கள்ல சற்று சறுக்கல் ஏற்பட்டாலும் வியாபாரத்துறையில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இருக்காது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைங்க. முதலீடுகள்ல ஒரு முறைக்கு 4-5 முறை யோசித்து பின் முதலீடு செய்வது அதீத நன்மை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும். இல்லை என்றால் சில விஷயத்துல சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடனும் அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. லாபத்தில் நஷ்டம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. நஷ்டம் என்பது நிச்சயமாக துளியளவும் இல்லை. லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சில முயற்சிகள் காரணமாக எதிர்பாராத அளவிற்கு அசுர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்குங்க. பங்குச்சந்தை போன்ற முதலீடுகளை முற்றிலும் தவிர்ப்பது கண்டச்சனி காலகட்டத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பங்குச்சந்தை நிலவரங்களை நன்கு கவனியுங்கள். இல்லை என்றால் பல்வேறு விதமான சிரமத்திற்கு உள்ளாவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய ஆர்டர்கள் மிக சிறந்த முறையில் அமையும். நிதி சார்ந்த நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சிரமங்கள் பெரிய அளவிற்கு இல்லை என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. கலை மற்றும் அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல பல சிறந்த வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான விஷயங்கள்ல கிடைக்கும். கலைத்துறை ரீதியான முன்னேற்றம் அடைவதற்கும் புகழ் பாராட்டு பெறுவதற்கும் ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசு விருதுகள் இந்த கண்டச்சனி காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் பலருக்கு நல்ல சிறந்த முன்னேற்றம் தொடர்ச்சியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த கண்டச்சனி காலகட்டத்தில் மிக அதீதமாக இருக்குங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பழக்க வழக்கமாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்றவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்க வேண்டாம். சில விஷயங்கள்ல பண விரயம் ஏற்படலாம், மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். எனவே இது போன்ற விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நிம்மதியை இழப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க. எனவே சொந்த யோசனை மற்றும் அனைவரிடமும் யோசனை செய்து லாபம் கிடைக்குமா, இந்த விஷயம் சரியாக வருமா என்று தெரிந்ததற்கு பிறகு அது போன்ற விஷயங்களில் ஈடுபடுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இருக்காது. சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகளில் சின்ன தாமதம் ஏற்படலாங்க. பெரிய அளவிற்கு உத்தியோக ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஏனென்றால் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜீவனஸ்தானத்திற்கு பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கலை என்பது மிக சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடி புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள்ல அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கபடியே பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள், திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இருப்பினும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் சில விஷயங்கள்ல எதிர்பாராத சின்ன சின்ன காரிய தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக இருக்கிறது. மற்றபடி இந்த கண்டச்சனியினால் பெரிய அளவிற்கு பாதிப்பு நிச்சயமாக இல்லைங்க. எனவே இந்த கண்டச்சனி காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.